தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கவர்னரை சந்தித்து ராஜினாமா கடிதம் கொடுத்தார் முதலமைச்சர். கவர்னரை சந்தித்து ராஜினாமா கடிதம் கொடுத்தார் முதலமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இந்தியா முழுவதும் 5 மாநிலங்களுக்கு தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு. தேசிய தலைவர்கள் எல்லாம் அந்தந்த மாநிலங்களில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் பீகாரில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 10 முறை முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் தற்பொழுது மாநிலங்களவை உறுப்பினராக பொறுப்பேற்றுள்ளார். அவர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இன்று பீகார் மாநில ஆளுநரை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்துள்ளார். அங்கு பாஜக நிதிஷ்குமார் கூட்டணியில் பாஜக அதிக தொகுதிகளை பெற்றது. ஆனால் நிதிஷ்குமார் முதலமைச்சராக வாய்ப்பு கொடுத்தது. ஒரு சில மாதங்களிலேயே பாஜக கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக நிதிஷ்குமார் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவருக்கு பதிலாக பாஜகவை சார்ந்த ஒருவர் முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார். நிதிஷ்குமார் மகனுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுகிறது. தற்பொழுது நிதிஷ்குமார் கவர்னரை சந்தித்து ராஜினாமா கடிதம் கொடுத்துள்ளார். 10 முறை முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் தற்பொழுது மாநிலங்களவை உறுப்பினராக பொறுப்பேற்றுள்ளார்.